வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். WWE வந்து இந்த வருடம் ரசல்மேனியாவில் இதை தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அது என்னென்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லீக்கேஜ் நியூஸாக கிடச்சிருக்குது. இதே மாதிரி WWE சேர்ந்த ஒரு பாப்புலர் ரெஸ்லர், முன்னாள் சாம்பியன், அவருக்கு ஒரு கிரிட்டிக்கலான இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. மற்றும் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் நமக்காக காத்துட்ருக்குது. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. WWE இந்த வருடம் ரசல்மேனியாவில் ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ண விஷயங்களை டோட்டலி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ட்ரிபிள் ஹைச் வந்து ஒரு பிளானை ரசல்மேனியாக்காக போட்டு வச்சுருப்பார். அது நடக்கலை அப்படின்னா வேறு ஒரு பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவாராம். அந்த மாதிரி தான் ராயல் ரம்பிள் இருக்கட்டும், இப்போ ரசல்மேனியா நடந்ததாக இருக்கட்டும், பல சேஞ்சஸ் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இப்போது ரசல்மேனியாவில் ட்ரிபிள் ஹைச் ஆரம்பத்தில் போட்டு விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ராக் வந்து இந்த வருடம் ரசல்மேனியாவுக்கு வாரேன் அப்படின்னு சொன்னதுனால கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் அல்லது கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் இப்படி ஒரு வித்தியாசமான ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் ரசல்மேனியா மேட்ச் நடக்கணும், அல்லது ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் ரசல்மேனியா நடக்கணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பேட் பிளட் பேப்பரியில் ரோமன் ரெயின்ஸ் வரும்போது அப்படியே ரோமன் ரெயின்ஸை காட்டி, சோலோ சிக்காவை காட்டி, அதே மாதிரி ஜிம்மி ஊசோ இவங்கெல்லாம் இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸை இப்படி பண்ணியிருப்பார், நான் ஒன்று வீழ்த்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பார். பட் ஆனால் ரா நெட்ஃப்ளிக்ஸ் வரும்போது கெட்டி பிடிச்சி மாலையை தூக்கி போட்டிருப்பார். ஏன்னா ராக்கு வந்து ரசல்மேனியாவில் சண்டை போட மாட்டார். ஸோ அவருடைய பிளானை சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸுக்கு கூடவே இருக்கிற மாதிரியும் கோடி ரோட்ஸுக்கு கூட இருக்கிற மாதிரியும் காட்டிட்டாங்க. ஸோ ராக்கு வராதனால பிளான் சேஞ்சிங். ஸோ இதனால் WWE பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக இன்னொரு ஆப்பனண்ட்டை தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாங்களாம். அதுதான் நம்ம ஜான்சினா 17 டைம் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்காக ஜான்சினா விசிஸ் குந்தருக்கு ரசல்மேனியாவில் மேட்ச் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தாங்களாம். ஆனால் இப்போது அதை அப்படியே சேஞ்ச் ஆக்கி கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சினாக்கும் மேபி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி குந்தருக்கு ஆப்பனண்ட்டாக WWE வந்து ஜே ஊசோக்கு முன்னாடி இன்னொருத்தரையும் போட்டு வச்சுருந்தாங்களாம். அவர் தான் கோல்டுபர்க்கு. பேட் பிளட் பேப்பரில் கோல்டுபர்க் வந்து சண்டை போடும்போது கண்டிப்பாக அவன் டைட்டிலுக்காக வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். 2025 கடைசியாக ஒரு மேட்ச் விளையாடணும்னு சொல்லியிருப்பார். கண்டிப்பாக அது மேபி அப்சல்யூட்லி ரசல்மேனியாவில் இருந்திருக்கும். ஆனால் கோல்டுபர்க்கோட ரிட்டனை WWE வந்து ரசல்மேனியாவுக்கு அப்புறமா வச்சுருக்கிறாங்க. அதனால் கோல்டுபர்க்குடைய பிளானும் டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜே ஊசோ வெர்சஸ் குந்தர்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மேட்சஸையும் அவங்க புக் பண்ணி வச்சுருந்தாங்க. கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ராக் நடக்காவிட்டால் கோடி ரோட்ஸ்க்கும் ராண்டி ஆர்டனுக்கும் ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு கூட பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாம். நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்டோரி வந்து அப்படி தான் மேட்ச் ஆகுது. அடிக்கடி ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகும்போது கோடி ரோட்ஸோடைய டைட்டிலே அப்படி விரிக்க பார்த்துருப்பாரு. ஸோ இந்த மேட்சை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. அதுவும் நடக்காமல் போயிருச்சு. அண்ட் செத் ரோலன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் ரசல்மேனியாவில் சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் சிஎம் பாங்குக்கும் செத் ரோலன்ஸுக்கும் ரசல்மேனியாவில் பிளான் பல விதத்தில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை ரா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வச்சுட்டாங்க. இப்போ வேறு வழியே இல்லாமல் ரசல்மேனியா டைமில் மீண்டும் செத் ரோலன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்குமான ஸ்டோரியை டெவலப் பண்ணுறாங்க. இப்படி சில பேர் வராமல் போனதுனாலையும் சில சேஞ்சஸ் மாறுபட்டதுனாலையும் ரசல்மேனியாவோட பிளான் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஈவன் நம்ம ப்ரான் பிரேக்கருக்கும் ஜே ஊசோக்கும் ஐசி டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனால் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஜே ஊசோவுக்கு கிடைச்ச வரவேற்பின் காரணமாக தான் ராயல் ரம்பிள் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்குது. ஸோ இல்லாட்டா அந்த ராயல் ரம்பிளை சிஎம் பாங்க் வெற்றி பெற வாய்ப்பு இருந்திருக்குதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இந்த ராயல் ரம்பிளில் நடந்த குழப்பங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் குழம்பிகிட்டே இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு நியூஸ் கிடச்சிருக்குது, சிஎம் பாங்க் தான் இந்த வருடம் ராயல் ரம்பிள் வெற்றி பெற வேண்டியது, ஆக்சுவலி இதை பிளானை சேஞ்ச் பண்ணியிருக்காரு ட்ரிபிள் ஹெச் அப்படின்னு. அதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் கிடைக்கல. டீட்டெயிலாக கிடைக்கும் போது நான் அதை பற்றி சொல்கிறேன், சரிங்களா? WWE முன்னாள் யுனைடெட் சாம்பியன் மற்றும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான அப்பாலோ க்ரூஸ், இவர் சமீபத்தில் மேட்சஸ் விளையாடும் போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. அது என்ன இன்ஜுரி, எப்படிப்பட்ட இன்ஜுரின்னு சொல்லிட்டு WWE எதுவுமே சொல்லலை. ஆனால் அப்பாலோ க்ரூஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் எனக்கு சர்ஜரி முடிஞ்சு இப்போ நான் வந்து
ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனாக இருக்கிறேன், கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டபிள்யூடபிள்யூல ஒரு அண்டர் ரேட் பொசிஷனில் இருந்து ஓரளவுக்கு போயிட்டு மீண்டும் அண்டர் ரேட்டாக வந்தவர் தான் அப்பாலோ க்ரூஸ். அவருக்கு இப்படி ஒரு இன்ஜுரி ஏற்பட்டது உண்மையிலேயே ஒரு கவலைக்கிடம் தான். கிட்டத்தட்ட 1.5 இயருக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பக்கம் வர முடியாதான். ஆமாம், கடந்த 1.5 வருஷமாக அவர் எனக்கு காட்டவா செஞ்சீங்க, இன்ஜுரியில் போயிட்டாரு, டபிள்யூடபிள்யூ சொல்ல முடியாது, இவர் ரிலீஸ் பண்ணாலும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்பாலோ க்ரூஸ்க்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஸ்லிங் கிங் தமிழில் காலையில் போட்ட வீடியோவில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ஒரு சில ஆன்சரை பற்றி இப்போது வீடியோட எண்டிங்கில் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இந்தியாவிலையும் ஆப்பில் தானே பார்க்க முடியும், டிவியில் சோனி ஸ்போர்ட்டில் பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. அதை பற்றின அப்டேட் எதுவும் கிடைக்கல. ஆனால் டிவி டெலிகாஸ்ட் இங்கிலீஷ் 2 எல்லாத்தையும் சேர்த்து தான் நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேபி இந்தியாவில் வந்து டிவியில் பார்க்கறதும் அதிகம் அப்படிங்கிறதுனால சோனி ஸ்போர்ட்டில் போட வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி அப்டேட். அடுத்த கேள்வி, ஒயிட் 6 இப்போ ஸ்டோரி லைன் சரியா இல்லை, இதில் அலெக்ஸா மட்டும் வந்தால் நல்லாவே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதுவும் சரி தான். ஒயிட் 6 டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேமிலி மாதிரிலாம் காட்டலை. அதனால் அலெக்ஸா பில் சேர்ந்தால் மட்டும் என்ன கிளிக்கவா போகிறாங்க அவர் சொன்ன மாதிரி. அடுத்தது ப்ரோ, பேப்பர் ஸ்மாக் டவுன், ரா, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்துலேயுமே சேர்த்து தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், டபிள்யூபிள்யூடைய எல்லா ப்ரீமியத்தையும் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். ஆனால் இந்தியாவில் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். பேப்பர் யூஸ், ரா அண்ட் ஸ்மாக் டவுன் எல்லாத்தையுமே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் ஏப்ரலுக்கு அப்புறமா. அடுத்த கேள்வியை பற்றி பார்க்கலாம். நான் காலைல சொல்லியிருந்தேன் ராவோடைய வியூவர்ஷிப் வந்து 2.6 மில்லியன் வந்துருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு. என்ன ப்ரோ சொல்கிற, காலையில் வந்து இவ்வளோன்னு சொல்கிற, டோட்டலி வந்து அப்புறம் 6 மில்லியன் சொல்கிற, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது என்னென்னா ப்ரோ, காலையில் வந்து கிடச்சிருக்கிற வியூவர்ஷிப் வந்து லைவாக பார்த்தவங்களோட வியூவர்ஷிப் வந்து 2.6 மில்லியன்னா 24 ஹவர்ஸில் லைவாக பார்த்தவங்க திருப்பி எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தவங்கலாம் இருப்பாங்கல்ல, அதை மொத்தமாக சேர்த்து 6 மில்லியன் வியூவர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா?